தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இதழால் நன்றி சொன்னால் இயேசுவுக்காயிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காயிடுமோ? உலகை உருவாக்கி உண்மை வாழ்வளித்து, உலகை உருவாக்கி உண்மை வாழ்வளித்து, தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காயிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காயிடுமோ? 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 இயேசுவே, ஓய்வு நாளாகிய இந்த நாளை எங்களுக்கு நீர் தந்து உமது அன்பை சுவைக்கவும், உமது இறைவார்த்தையை கேட்கவும், உமது திருவுடலையும் திருரத்தத்தையும் பெரும் ஆசிரியையும் தந்தீர். உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து பல பேரை சந்திக்க வைத்து, பல நிகழ்வுகளை பார்க்க வைத்து மகிழ வைத்து சிரிக்க வைத்து, உமது இறை சன்னிதானத்தில் பலர் முன்னிலையில் எங்களை நீர் திக்கற்றவர்களாக ஆக்கிவிடாமல் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக ஆசீர்வதித்தீர். நன்றி ஐயா. இந்த இரவு நேரத்திலே எங்களை நீர் தொடர்ந்து பாதுகாத்து நல்லதொரு ஓய்வினையும் மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்குரிய ஆசீர்வாதத்தையும் உமது காவல் தூதர்கள் தாமே எவ்வித பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் இடர்களுக்கும் நாங்கள் ஆளாகாமல் உம் பிள்ளைகளாக வாழும் வரத்தை தந்து காத்தருள வேண்டி உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுக்கு என்று எதிரிகள் இந்த உலக காரியங்களிலே எங்களை இழுத்தாலும் நாங்கள் அவற்றெல்லாம் விழாமல் உம் பிள்ளைகளாக வாழும் வரத்தை தந்தருளும் இயேசுவே. புதையலை போல் உமது அன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் பெருக்கெடுத்து வழிநடத்துகின்றது இறைவா. அந்த அன்புக்கு என்றும் நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழும் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 29 33 முடிய. சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் இடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. இப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த இரவிலே எங்களுக்கு எவ்வித இயற்கை சீற்றங்களோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரும், நோய் நொடிகள் ஏற்படாமல் பாதுகாக்க புனித செபஸ்தியாரும், தீய சக்திகள் விஷப்பூச்சிகள் எங்களை அண்டாது பாதுகாக்க புனித வனத்தந்தோணியாரும், நாங்கள் அனைவரும் இறக்கும் தருணத்தில் நல்மரணம் அடைவதற்குரிய ஆசீர் வேண்டி தூய சூசேப்பரிடம் வேண்டிக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவே, நீர்தாமே
நாளையிலிருந்து புதிய கல்வியாண்டை துவங்க இருக்கின்ற நமது மாணவ மாணவியர்களை ஆசீர்வதித்து, குறிப்பாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்து, நீர்தாமே இந்த ஒரு வருடம் முழுவதும் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் துணையாக நின்று வழிநடத்த உம்மிடம் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். உமது தூய ஆவியானவருடைய துணையையும், சூசேப்பருடைய ஆசிரையும், அனைத்து காவல் தூதர்களுடைய ஆசிரையும் நீர் தந்து வழி நடத்தும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை, நீச பிசாசை போற்றும் சிலுவை, புத்தியினாலே போற்றும் சிலுவை, பூரண படையை அடையும் சிலுவை, சிலுவை மரத்தில் தலையை வைத்து, திருக்காயத்தின் உடலை வைத்து, தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி, மாதாவே உன் மடியில் படுக்கிறேன், இதுதான் என்னுடைய கல்லறை, நான் சாகுவது இரட்சியம், சேசுவே என்னை இரட்சியம், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை காத்து எங்களை மீண்டுமாக புதுப்பித்து எங்களை வழிநடத்த உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமேன். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.